மாப்பிள்ளை கூட இருக்கிற 5 நண்பர்கள், பையன் கூட இருக்கிற 5 நண்பர்கள், ரத்தீஷ் கித்தீஷ் அங்கிட்டு இருக்கிற நண்பர்கள் இங்கிட்ட எல்லாம் சேர்ந்து அடிச்ச கூத்து தான் இன்னைக்கு மொத்த வசூல். கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. யார் அந்த போன கவர்மெண்ட் 5 வருஷம் கவர்மெண்ட்டை யாரு வழி நடத்துனது எல்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கொடுக்குற 5 பேரும், பையன் கொடுக்குற 5 பேரும். 5 பேருக்கு அரசியலும் தெரியாது, கட்சியும் தெரியாது, கவர்மெண்ட்டும் தெரியாது, எதுவும் தெரியாது, அண்ணாவும் தெரியாது, பெரியாரும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா மொத்த கவர்மெண்ட்டையும் வழி நடத்துன அவங்க தான். அப்ப நடந்த ரைடப்பையும் ஆள் எஸ்கேப்பு, இந்த ரத்தீஷ் கித்தீஷ்லாம் அப்பயும் எஸ்கேப்பு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதுக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டோன்னு மாப்பிள்ளை கொடுக்குற பையன் கொடுக்குற நண்பர்கள் எல்லாம் எஸ்கேப். யாரு ஊர்லயே இல்லை. அடுத்து செந்தில் பாலாஜி 2 நாள் ஆஜராகல. இதெல்லாம் இவங்க செஞ்ச கூத்து மக்களிடம் கொள்ளையெடுத்த பணங்கள் கொஞ்சம் லட்சம் இல்லை, பல லட்சம் கோடி. இனிமேல் அதெல்லாம் நடக்காது. ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறாரு அண்ணன் விஜய் அவர்கள். மக்களுக்கு மட்டும்தான் பயந்து வேலை செஞ்சுட்டு. ஒவ்வொரு தடையும் ஊருக்கு வர்றப்பையும் இந்த மக்களை பார்க்குறப்ப, இந்த குழந்தைகள்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு அந்த பயமும் இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறோம், இந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய போறோம், இவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு எப்படி செய்ய போறோம். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் விஷயம் தான் உடனே அதில் கவனம் சேர்த்து தேவையான பாதுகாப்பு சேர்த்து மக்களை பார்த்து மட்டுமே பயந்து மக்களுக்காக மட்டுமே பணியாற்றிட்டு வர நம்மளுடைய முதல்வர்களும் உங்க அண்ணன் விஜய் அவர். அவர் தான் அடுத்த 30-40 வருஷத்திற்கு முதல்வராக இருந்து தமிழகம் முழுவதும் செய்வார். இந்த ரியாக்ஷன்லாம் அடுத்த 2 வருஷத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்ப எல்லா இடத்துலயும் ஊழல் இல்லை. எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் 5 பைசா யாரும் வாங்குறது இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிஸ்டம் மாறும். உங்களுக்கு அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். ஆனால் அதை மாற்றுறதுக்கு தான் முழு நேரமும் பணியாற்றிட்டு இருக்கோம். உங்களுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். மதுரை ஃபுல்லா நம்ம மாநகராட்சியில தேவையான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். கழிவுநீர் கால்வாய்கள் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் கழிவுநீர்கள் இல்லை, கழிவுநீர் கால்வாய் முக்கியம். அதுக்கு தேவையான அனைத்து ப்ரொபோசலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் அதை எடுப்போம். அதுக்கு 2-3 வருஷம் ஆகும் கழிவுநீர் கால்வாய் நம்ம ஆரம்பிச்சோம்னா முடிக்கிறது. ஆனா கண்டிப்பா அதை ஆரம்பிச்சு முடிப்போம். மதுரை முழுவதும் ப்ராப்பரான கழிவுநீர் கால்வாய் சிஸ்டம் கொண்டு வந்து முடிப்போம். அது இல்லாமல் குடிநீர்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். இத்தனை வருஷம் இவங்க எதெல்லாம் செய்யலையோ அனைத்தையும் நம்ம செஞ்சு முடிப்போம். உங்களுக்காக தான் வேலை பார்ப்போம். எந்த தயக்கம் வேண்டாம். இங்கதான் இருப்போம், உங்க கூட தான் இருப்போம். உங்க அண்ணன் விஜய் அவர்கள் அவர் அங்க சிஎம்மா இருப்பாரு. அவர் என்ன சொல்றாரோ அதை உங்களுக்காக உங்க கூட வந்து நாங்கள் செஞ்சு 3 மாசத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்க எப்படி வந்தோம் அப்படிதான் கடைசி வரைக்கும் இருப்போம். அதனால எந்த டிஃபரன்ஸ் வேணும். உங்களுக்கு என்ன தேவைனாலும் உடனே வந்து கேளுங்க. வெள்ளி சனினாலே நான் இங்கே தான் இருப்பேன், தொகுதியில் தான் இருப்பேன். எதுனாலும் நீங்கள் எங்களுடைய நிர்வாகிகளே சொல்லி இருப்பேன், இல்லை நீங்களே சொல்லிடலாம், நீங்களே நேரடியாக வரலாம். எதுனாலும் கூப்பிடுங்க. எந்த பிரச்சனையும் வேண்டாம். இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க, உடனே சொல்லிட்டோம். இந்த ஏரியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஒயின் ஷாப்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு, குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய சொல்றது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது உங்க கவர்மெண்ட். நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண கவர்மெண்ட். உங்க அண்ணன் விஜய் தான் முதலமைச்சராக இருக்காரு. அதனால தைரியமா சொல்லுங்க, இது உங்க கவர்மெண்ட். உங்களுக்காக ரியாக்ட் பண்ணலன்னா வேற யாருக்காக ரியாக்ட் பண்ணாது, உங்களுக்காக தான் ரியாக்ட் பண்ணும். நீங்க உங்களுக்கு வேண்டாம்னு என்ன நினைச்சீங்களோ அது வேண்டாம். உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வேணும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா திட்டங்களும் செயல்படுத்த ஆரம்பிக்கும். உங்களுடைய கவர்மெண்ட் எந்த தயக்கமும் இல்லாமல் வாங்க. இங்க கூட உங்களுக்கு எந்த கேப்பும் வேணாம். இந்த அமைச்சர் எம்எல்ஏ இதெல்லாம் உங்க கூட தான் இருக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.